சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த ஒரு எபிசோடில் ரோகிணி இருந்துட்டு எப்படியாவது மனோஜை அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. சரி, இவ கொடுக்குற பிஸ்னஸும் எனக்கு தேவையில்லை, அம்மா எப்படியோ ஒரு வழியாக சிந்தாமணி ஆண்டிக்கிட்டே இருந்து பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம மனோஜ் இருந்துட்டு சந்தோஷ்கிட்டேயும் ஜீவாக்கிட்டேயும் சொல்லி ரோகிணி வந்தால் உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோகிணி வந்த உடனே நம்ம ஜீவாவும் சந்தோஷம் சேர்ந்துக்கிட்டு உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் ரோகிணி இருந்துட்டு நான் மனோஜை பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக மனோஜை பார்க்கறதுக்காக போகிறாங்க. சந்தோஷ், உங்களை யார் இவளை உள்ளே விட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனால் இவங்க தான் சொல்கிறத கேட்காம அவங்க பாட்டுக்கு ஏதோ நுழையிற மாதிரி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஒன்று ரோகிணி பயங்கரமாக கூப்பிட்றாங்க. மனோஜ், உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கம்பெனிக்காக தேடி கஷ்டப்பட்டு ஆர்டரை கொண்டு வர்றது நான். ஆனால் நான் இந்த ஷோரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே எந்த உரிமையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீ ஆர்டரை கொண்டு வந்ததில் ஒரு 7 லட்சம் ரூபாய் கிடச்சிருக்குமா, அந்த 7 லட்சத்தை இந்த முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை இன்னும் 2 நாளில் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னோட எந்த ஆர்டரும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.